ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்தியா மட்டுமல்ல, உலகமே உற்று நோக்கிய தினமாக இன்று இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர். இந்தியாவுடைய என்ன? இந்தியா இந்த போர்ல அடைந்திருக்கக்கூடிய அந்த இலக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்மோடு பேசுவதற்காக திரு கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. கணேஷ்குமார் சார், வணக்கம். வணக்கம் சார். நம்ம இந்தியா போர் எப்போது தொடுக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கான பதில் கிடைத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் உங்க பார்வை முதல்ல முன்வை. அதாவது ஒரு பெண்ணுக்கு, இந்திய பெண் அப்படின்னாலே வெளியில ஐடென்டிஃபை பண்றது எப்படி இருப்பாங்க? நீங்க ஒரு இமோஜி எடுத்துட்டு வந்து போட்டாலும் சரி, இந்திய பெண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் தேடினாலும் ஒரு படம் வருது இல்லையா, புகைப்படம். அந்த புகைப்படத்துல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில இருக்க பொட்டு தான். ஏன்னா இந்திய மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கருதுறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தூரம் அப்படின்னு படுக்கிற நெற்றி பொட்டு அப்படின்றது. அந்த பொட்டு வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு மொமெண்ட். அதாவது எந்த ஒரு பெண்ணுக்குமே அது அழிக்கக்கூடிய தருணம். அந்த மாதிரி கைம்பெண் அப்படின்னு ஆற அந்த இது இருக்கு இல்லையா, தருணம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம். சோ அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயத்த அவங்க வந்து தன் கணவரை தன் கண்முன்னாவே கொலை பண்ணிட்டு, நீ போய் பிரதமர் கிட்ட சொல்லுன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு தேவையான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அத வந்து பாரத பிரதமர் அவர்களே வைத்த பேர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப கேள்விப்படும் பொழுது நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. அது வந்து ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்துலதான் இருந்து ஒரு நாட்டை வழி நடத்துறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். சோ அதுல வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு இன்னைக்கு அவங்களே வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, என் புருஷன் எங்க இருந்தாலும் அவர் வந்து இப்ப மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்றது. அது எந்த மாதிரி ஒரு வார்த்தை, எந்த மாதிரி மனநிலையில அவங்க அதை சொல்றாங்க அப்படின்னா, என்ன கொலை பண்ணிடுங்க, என்னையும் சேர்த்து கொலை பண்ணிடுங்க. ஏன்னா கண் முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அவங்க வாழும் காலம் முழுக்க அவங்க அதோட சேர்த்துதான் வாழ வேண்டியிருக்கும். சோ அதை தாண்டி அவங்க வந்து அவங்கள உயிரோட விட்டுட்டு இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுக்கு பழிவாங்குதல் தேவை. அதை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கண்டிப்பாக வந்து வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அது உலக நாடுகள் எல்லாமே ஒத்துட்டு இருக்காங்க. இந்தியாவும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி இருக்கா, இல்ல இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகுதா? ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து நடக்குமா இல்ல அது இன்றோடு முடிவடையுமான்றது நம்மளுடைய எதிரி நாட்டுக்கு கையில தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட போதும், நிறுத்திக்கோங்க. இந்தியா இதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணலன்னா நானும் எஸ்கலேட் பண்ண மாட்டேன். இந்தியா இப்போது போரை கைவிட்டால் நாங்களும் கைவிடுகிறோம். இது எத்தனை தடவைக்கு போகும்? இது வந்து காலங்காலமா இதே விஷயம்தான். சோ எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தன்னுடைய இராணுவத்தின் ஒரு அங்கமாக வைத்து, இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கீழேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மாதிரி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு நாடு சொல்லுது, இன்னைக்கு இதோட நிறுத்தினா நான் நிறுத்திப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் தான், திரும்ப எழுந்து வரும். அடிக்க வந்து இதை வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நடக்கணும். அதுல வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் எடுக்காத வரை, அந்த முடிவுகளை பாகிஸ்தான் எடுக்காத வரை ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய பார்வையில நான் வைக்கிறேன். ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து இப்போதைக்கு தன்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து முடுக்கிவிட்டு இருக்கு. பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, ராணுவ அமைச்சர் வந்து காஷ்மீருக்கு போக சொல்லியிருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் நிறைய மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கேபினெட் லெவல்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. அஜித்குமார் தோவல் அவர்கள், அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மீட்டிங் போட்டிருக்காரு. அதே மாதிரி மத்திய, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பேசியிருக்கிறாரு. அவர் பல நாடுகளுடைய தலைவர்களோட பேசியிருக்கிறாரு. கத்தாரோட அரசரோட எல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வைக்கும் போது பாகிஸ்தான் தன்னுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கைவிடாமல், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு வெளியேறாமல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இது வந்து முடியும் அப்படின்றது வந்து எனக்கு என் கண்ணில் தெரியல. ஏன்னா இந்த வாட்டி வந்து இது முடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இந்தியாவும் இருக்கிறது, பல நாடுகளும் இருக்கின்றன. ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போது
இது ஏதாவது ஒரு இடத்துல இட் ஹாஸ் டு ஸ்டாப். அந்த இடத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஜெய்ஷ் இ முகமதியினுடைய தலைவர் மசூத் அசார் சொல்றாரு, அவருடைய குடும்பத்தில இருந்தே 10 பேர் உயிரிழந்ததா அவர் சொல்றாரு. இப்படி பாகிஸ்தான்ல ஒரு நேரடி தாக்குதலாக இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு மற்ற நாடுகள் தங்களுடைய பார்வை எப்படி முன் வச்சிருக்கிறாங்க? ஒரு நாடு கூட கண்டனம் தெரிவிக்கல. இதுதான் முதல் முறையாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியின் மீது தாக்குதல் நடத்தும் போது எந்த நாடுமே எப்போதுமே ஏதாவது ஒரு விதத்துல கண்டனம் தெரிவிக்கும். இதுதான் உலகத்தோடைய பார்வையா இருக்கும். அது ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும், இஸ்ரேல் காசாவா இருக்கட்டும், நம்மளும் பல தடவை பேசியிருக்கோம். அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் வைத்து, அமெரிக்கா லிபியா மீது தாக்குதல் பண்ண, நேட்டோ நாடுகள் சிரியா மீது தாக்குதல் பண்ணும் போது எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு மாற்று கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாக ஒரு கருத்துக்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில இருந்து எழும். சோ அப்ப எழும்பொழுது அந்த வார்த்தைகள் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற வார்த்தை வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இந்தியாவுக்கு எதிராகவோ எந்த ஒரு வார்த்தையும் எந்த நாட்டிடமிருந்தும் வரவில்லை. அப்படிங்கிறது பாகிஸ்தான் தனிமைப்பட்டு விட்டது அப்படின்றதும், நியாயத்திற்கும் நீதிக்கும் இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுங்கிணைந்து நிற்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். நான் எதிர்பார்த்தது நான் 2-3 நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த 2 நாடுகள் கூட கண்டன குரல் எடுக்காம எந்த அளவுக்கு பொறுமையாக அடக்கி வாசிக்க முடியுமோ அந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கிறாங்க. அதுல ஒண்ணு சைனா, இன்னொன்னு துருக்கி. சைனாவோட வார்த்தை ரெக்ரெட்டபிள் அப்படின்ற வார்த்தை. அதாவது இது இதை விட ஒரு பாலிஷ்டா ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. சைனா வருந்தத்தக்கது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்களே தவிர கண்டிக்கத்தக்கதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. சோ சைனா பாகிஸ்தானுடைய நண்பன், சைனா பாகிஸ்தான் அடிச்சா சைனா வரும்ன்ற நிறைய ரைட் அப் எல்லாம் பார்க்க முடியுது. நம்ம இந்தியா 2.5 வார் தாங்குவோமா, 3.5 வார் தாங்குவோமா, நிறைய விஷயம் எல்லாம் பேசினாங்க. ஆனா சைனாவுக்குள்ள கூட சில விஷயங்கள்லாம் யோசித்து செயல்படக்கூடிய தருணத்துல இருக்காங்க. அதனால இப்ப டைரக்டா சைனா இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டிக்கிறோம், பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறோம்லாம் பேசினாங்கன்னா அவங்களோட வர்த்தகத்தை அவங்க மறந்துடுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக லெவல்ல அவங்க அவ்வளவுதான், ஒரே நாள்ல மொத்தமும் அவங்களுடைய நட்பு நாடுன்னு ஒண்ணு கூட இருக்காது, போயிடுவாங்க. அதனால அவங்க காலி, அவங்க சைலண்டா இருந்துட்டாங்க. துருக்கி நேட்டோ நாடு, நேட்டோல இருக்கணுமா இல்ல மத்தபடி நீ அந்த பக்கமே போறியான்ற கேள்வியை அமெரிக்கா கேட்டிருப்பாங்களா இல்லைன்னா நேட்டோ நாடுகள் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் துருக்கியும் அடக்கி வச்சிருக்காங்க. ஆசியான் பக்கத்துல இருக்கக்கூடிய சில நட்பு நாடுகள் இருக்கு பாகிஸ்தானுக்கு, அந்த நாடுகளும் கம்முன்னு தான் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நாடும் ஆதரவாக இல்லை. இந்தியாவுக்கு அனைத்து நாடுகளும் ஆதரவும் மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் தெரிவிப்பது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் இந்தியாவுடைய அரசியல், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைமைக்கும் மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். இதுல நாம எதற்காக இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்தியா பக்கம் நிக்குது அப்படின்னா சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புறேன். இதுல என்னன்னா, நாம போய் எந்த நாட்டுடைய ராணுவ கட்டமைப்பு மீதும் ராணுவ தளவாடங்கள் மீதும் தாக்குதல் செய்யல, பாயிண்ட் நம்பர் 1. 2வது, எந்த நாட்டு குடிமகன்களையும் தூரி வைத்து இந்த தாக்குதல் செய்யல. எந்த நாட்டு சிவிலியன் ஸ்ட்ரக்சர் மீது இந்த தாக்குதல் செய்யல. தாக்குதல் பண்ணது அனைத்துமே நான் ஸ்டேட் ஆக்டர்னு சொல்லப்படுகின்ற தீவிரவாத இயக்கத்தின் முகான்கள் மீதும், தீவிரவாத இயக்கத்தை ஊக்குவித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மூளை செலவை செய்து அந்த நாட்டு மக்களை குட்டி செவராக்க கொண்டே இருக்கின்ற அந்த ஆர்கனைசேஷனுடைய பிளேசஸ ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா பிரிசிஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல துல்லிய தாக்குதல், பக்கத்து பில்டிங் ஒண்ணாகாது. அதாவது தாக்குதல் நடத்தும் போது பக்கத்து பில்டிங் அந்த பில்டிங் போடும்போது பக்கத்து பில்டிங்ல அப்பாவி பொதுமக்கள் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே துல்லிய தாக்குதல், கரெக்டா அந்த பில்டிங் மீது தாக்குதல். அந்த பில்டிங்குள்ள இருந்த தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே மரணித்திருக்கிறார்கள். வெரி வெரி மினிமல் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பிரதமர் தலைமையில உயர்மட்ட குழு ஆலோசனை நடைபெறும் போது ஒரு விஷயம் பேசியிருந்தார் பிரதமர். டைம், ரேஞ்ச், மோட் இதெல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராணுவத்துக்கு அந்த பவரை கொடுத்திருந்தாரு. சோ இப்போ அதுல சில விஷயம் சொல்லியிருந்தாரு, நீங்க சிவிலியனை தாக்க கூடாது, பயங்கரவாதிகளோ இல்ல பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்யறவங்களோ பயங்கரவாதிகளுடைய அந்த குடோன்ஸோ சுரங்கங்களோ இந்த மாதிரி பர்டிகுலரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப நம்ம பார்க்கிற போது பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்களை தாக்கி இருக்கிறாங்க, அதான் தெரியுது. இந்த 3 ஆபரேஷன் டைம், ரேஞ்ச், மோட் இதுல என்னென்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன்.
அதாவது டைம் அப்படின்றத பார்க்கும்போது ராத்திரி 1 மணிக்கு தாக்குதல் பண்ணிருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு தாக்குதல் பண்ணதுனால சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா மத்தியானம் 12 மணிக்கு தாக்குதல் பண்ணும் போது அங்கேயும் எங்கேயும் மக்கள் ஓடுவாங்க, அதனால அவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும். ஓகேவா? சோ அதே மாதிரி மக்கள் வந்து குழப்பத்துல இருப்பாங்க. அதுல யார் தாக்குதல் பண்ணாங்க, எதுல தாக்குதல் பண்ணாங்க, உண்மையிலேயே அவங்க அதாவது நம்மளுடைய தாக்குதல் தான் செத்து போனாங்களா, இல்ல அவங்களே வேற ஒரு தாக்குதல் நடத்தி அது மூலமா செத்து போனாங்களான்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்தியாவுடைய பேருக்கும் களங்கம் விளைவிக்க முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. அது ராத்திரி 1 மணிக்கு பண்ணதுனால வேற யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த பில்டிங்ல இருந்தவங்க மாத்திரம் தான் செத்து போயிருப்பாங்க. வெளியில வரதுக்குள்ள மொத்தமும் முடிஞ்சு போச்சு. சோ டைம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது மோடு வந்து பாத்தீங்கன்னா நேரா காலாட்படை வழியா போயிருந்தாலோ கப்பல் படை வழியா போயிருந்தாலும் கஷ்டம். ஏன்னா உள்ள போயிட்டு வெளியில வர்றது நம்மளுடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கும் ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ இது பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அதுக்கு போறதுக்கான டைம் இருக்கு, வர்றதுக்கான டைம் இருக்கு. ஊரியெல்லாம் திருப்பி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால ஏர் மோடு அதுலயும் யூஸ் பண்ண டிவைசஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிசிஷன். இது வந்து ஆல்ரெடி டெஸ்டட் ஒரு டிவைசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன சாதனங்கள் உபயோகித்தாங்களோ அத்தனையுமே உயர் ரக சாதனங்கள், வேற எங்கேயுமே சிந்தாம செதறாம அடிக்கிறது. நெக்ஸ்ட் ரேஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே போகக்கூடாது, வேற எந்த இடத்துலயுமே போகக்கூடாது, இந்த இடத்துல மாத்திரம் தான் அடிக்கணும். ஸோ பக்கத்துல இருக்கிற வீட்லயோ எதிரில் இருக்கிற வீட்டுக்கோ தெரியுமோ தெரியாதோ அடிச்ச பிறகுதான் வெளியில வந்து பாக்குறாங்களே தவிர, இல்ல அது வரும்போது தான் பாக்குறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு சான்ஸுமே பில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்க. இது எல்லாமே இந்தியாவுடைய ராணுவ கட்டமைப்பு, ராணுவத்தை தாண்டி உளவு நிறுவனங்களும் இருக்கு. இதுல இந்தியாவோட உளவு நிறுவனங்கள் இருக்கு, வெளிநாடுகளுடைய உளவு நிறுவனங்கள் இருக்கு. எல்லாமே கூட்டமைப்பு தான் இதை செயல்படுத்திடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நாடுகளுடைய கை அந்த தெரியுது. அதுல அந்த நாடுகளுக்கும் அந்த நாட்டுடைய உளவு நிறுவனங்களுக்கும் எல்லா விதமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போர் குறித்து 2 பெண்கள் பேசினாங்க. வியோமிகா சிங், இன்னொருத்தங்க சோஃபியா குரேஷி. பிரஸ் இந்த 2 பேரும் தான் சந்திச்சாங்க. அதுக்கான பின்னோட்டம் என்ன? நாரி சக்தி அப்படின்றத வந்து பிரதமர் வந்து நரேந்திர மோடி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேத்து எல்லாம் கிடையாது. இது வந்து இட்ஸ் a மெசேஜ் டு தி வேர்ல்ட் as well as for பாகிஸ்தான். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, பெண்களுக்கு உரிமையும் கிடையாது பாகிஸ்தான்ல. சோ பெண்களை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி நடத்த முடியுமோ அந்த மாதிரிதான் பாகிஸ்தான்ல நடத்திட்டு இருக்காங்க. அது பெனாசிர் பூட்டோ அவங்களுடைய பிரதமரை வந்து எப்படி நடத்தினாங்க அது எல்லாம் நமக்கு தெரியும். சோ நம்ம வந்து புதுசா எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்றதுதான் முதல் ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, நம்ம பாரத பிரதமர் வந்து முக்கியமான எல்லா இடங்களிலுமே பெண்களை அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணி, அதாவது பவர்ஃபுல் பொசிஷன்ல பெண்களை அதை உட்கார்த்தி வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்தார்கள். சோ எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான பொசிஷனோ அந்த அளவுக்கு தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் அவர் இருந்தார்கள். அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க நிலால போய் மாட்டீங்கன்னாலும் சொல்லுங்க, ப்ராப்ளம் இல்ல, இந்தியா வந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இருந்தவங்க அவங்க. சோ அவங்க வந்து எவ்வளவு நல்லது பண்ணாங்க. அதாவது எவ்வளவு அளவுக்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை முன்னேற்றி கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போனாங்க. அந்த ஒரு லெகசியை தான் இன்னைக்கு வந்து மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் மற்றும் அவங்கள நான் நினைவு கூறுறேன் இந்த விஷயத்துல, அந்த நாரி சக்தின்றது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பெண்களை இது பண்ணுவாங்களா அப்படின்றத மற்ற நாடுகளை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்தியா வந்து முக்கியமான ஒரு பதவியில பொறுப்புல உட்கார வச்சாங்க. இன்று இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெண். இப்ப லாஸ்ட் மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அந்த பவர்ஃபுல் அந்த 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 பொசிஷனுடைய பவர் வந்து நம்மளுக்கு தெரியுது. சோ அதோடைய கண்டினியூஷன் பிளஸ் பெண்கள் தானே அப்படின்னு அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நாட்டுக்கு பெண்களை வைத்து பதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. சோ அதுதான். ஏன்னா அப்படி போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்றான்ல ஒருத்தன், மோடி வந்து யாரை வச்சு பதில் சொல்லணும்னு தெரியும் மோடிக்கு. சோ மோடி வந்து இப்ப நீங்க பதில் சொல்லியிருக்காரு, இந்த நாட்டுல எல்லாரும் தூங்குவாங்களான்னு நம்ம பார்க்கலாம். சோ அவர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா எத்தனை நாள் அவர் தூங்கினாரு, எத்தனை நாள் மூழ்கிருந்தாருலாம் தெரியாது. நேற்று முழுக்க அவர் மூழ்கிருந்தாரு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆபரேஷன் ஃபுல்லா அவர் பார்த்திருக்காரு. இந்த ஆபரேஷனுக்கு பேர் வச்சதும் அவரு தான் அப்படின்னும் போது ஒரு தகப்பனின் அந்த அந்த சைலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, தகப்பன் வந்து ஒரு தன்னுடைய மகளுக்கு ஒரு நேர்ந்ததுன்னா அந்த தகப்பன் வந்து எப்படி இருப்பானோ அந்த ஒரு பொறுப்பை வந்து
நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த சைகையில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால அந்த பதில் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை விட்டு பதில் சொன்னது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பதில் கொடுக்க முடியும், இதுதான் எங்களுடைய பதில், தீர்க்கமான நேர்மையான, இதுதான் தெளிவான பதில் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்து அதை முடித்து வைத்து அதுக்கப்புறமா அடுத்தது என்னன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் நரேந்திர மோடிக்கு என்னுடைய என்னைக்குமே தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் மை பிரைம் மினிஸ்டர். வெள்ளை கொடி காட்டிட்டாரு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப். நீங்க உங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, நாங்க எதுவுமே செய்யல அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு பயங்கரவாத அமைப்புகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஏன் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதறணும்? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பக்கத்திலுமே அவங்க வெற்றி பெறவே இல்லை. அவங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுல இருந்து இன்னி வரைக்கும் அவங்களுடைய மக்களாட்சி முறை அப்படின்றது வெற்றி கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து தன்னோட டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. இந்த டேர்ம் கம்ப்ளீட் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ராணுவ புரட்சி நடக்கும், இல்லைன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வைப்பாங்க, இல்லைன்னா ISI வந்து சொல்லிடும் இவனை தூக்கி உள்ள போடுன்னு, ஒன்னு ஜெயில போடுவாங்க, இல்ல நாடு கடத்துவாங்க, இல்லைன்னா நாட்டை விட்டு அந்தாலே ஓடி போயிடுவான். இந்த மாதிரி தான் அவங்க நாட்டுடைய பிரதமர்கள் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அதாவது முதல் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு டேர்மை கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. இஸ்லாமிக் வேல்யூஸையாவது ஒழுங்கா வச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. இஸ்லாமுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்லாம்னு உடனே இவங்க பாகிஸ்தானை நினைக்கிற அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு வார்ஃபேர் கண்டிஷனை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்க தான் நிறைய பேர் இங்க இந்த நாட்டுல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. சோ பாகிஸ்தான் இஸ்லாமிக் கண்ட்ரியா, இஸ்லாம வந்து தூக்கி பிடிக்குதானா? அதுவும் கிடையாது. சோ ரிப்பப்ளிக்கும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது. சரி, மிலிட்ரியாவது ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களான்னு பார்த்தா மிலிட்ரி இது வரைக்கும் எல்லா வாரிலையும் தோத்துருக்காங்க. சரி, இன்டெலிஜென்ஸ் ஆவது ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்தியாவோட டைரக்டா ஒரு வாருமே ஜெயிச்சது இல்லை, ஒரு இன்சிடென்ட்டுமே ஜெயிச்சது இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துல மாத்திரம் ஒரு ரேஸ் வச்சிங்கன்னா அதுல மாத்திரம் தான் பாகிஸ்தான் நம்பர் 1ல வரும். அந்த மாதிரி ஒரு நாடு கட்டமைப்புல தான் இருக்கும் போது அவங்களுடைய ராணுவ அமைச்சர், அவங்களுடைய பிரதம மந்திரி எல்லாருமே பயந்துதான் ஆகணும். ஏன்னா இப்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல ராணுவம் வந்து டேக் ஓவர் பண்ணுமா? ஏன்னா ராணுவத்திற்கு இப்போது கண்ட்ரோல் தேவை. இப்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வைத்து வண்டி ஓட்ட முடியாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ராணுவம், அதாவது எல்லா நாட்டிலயும் ராணுவம் இருக்கும், ஆனா ராணுவத்துக்காக ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாகிஸ்தான் தான். ஸோ ராணுவம் தானே காப்பாத்திக்கிறதுக்காகவும், ராணுவம் அலைவா இருக்கிறதுக்காகவும், ராணுவத்தோடைய கண்ட்ரோல் அந்த நாட்டு மக்கள் மீது இருப்பதற்காகவுமே ஒரு நாடு இருக்குன்னா அது ராணுவத்தின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தான். இதற்கு மேல் ஒண்ணு இருக்கு, ISIன்னு. ஸோ ISI வந்து என்ன சொல்லுதோ அதை தான் ராணுவம் செய்யும். ஸோ அதற்கு மேல் வேற ஏதாவது நாடு இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் அமெரிக்காவா இருக்கும், கொஞ்ச நாள் சைனாவா இருக்கும். ஸோ அந்த ஆர்டரே அப்படிதான். ஸோ இவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதனால இப்ப யாரையும் ஏமாத்த முடியல. அதனால இப்ப நேரம் வெள்ளை கொடி காட்டுறாங்க. அந்த கொடியில பாதி பச்சை பாதி வெள்ளை. ஸோ பச்சையை தூக்கியாச்சு, வெறும் வெள்ளை மாத்திரம் தான் இப்ப. ஸோ இந்த வெள்ளையை நம்ம ஒத்துக்கலாமான்னா இப்ப ஒத்துக்கூடாது. இப்ப கண்டிப்பா வெள்ளையை ஒத்துக்க முடியாது. அவங்க முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திருப்பி கொடுக்கணும். இதுதான் இந்தியர்கள் எல்லா கடைசி இந்திய குடிமகன் மனத்திலும் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் அக்சாய் சின் இது 2 பகுதியும் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாகி பார்டர் பென்ஸ் அடிக்காத வரைக்கும் இந்த ஆபரேஷன் முடியக்கூடாது. இது முடிஞ்சதுன்னா இது டெம்பரரி தான். திருப்பி அடுத்த வருஷம், இந்த வருஷம் சைலண்டா இருந்துருவாங்க. ஏன்னா அடிச்சு அடி அது உலக நாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் இந்த காக்ரோச் தீரின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்ரோச் கொஞ்ச நாள் லைட் போட்டோன்னே போய் ஒளிஞ்சுக்கும், திருப்பி லைட் ஆஃப் பண்ணோடனே வெளியில வரும். அந்த மாதிரி இப்ப உலக நாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, எல்லாம் கேமராவை திருப்பிட்டாங்க இப்ப. ஸோ இப்ப வந்து எல்லா நாடுகளும் பாக்குறாங்கன்றதுனால சைலண்டா இருப்பாங்க. ஸோ ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது போயிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த அமர்நாத் யாத்திரை, அப்புறமா வந்து நான் காஷ்மீர்ல போய் இந்த மாதிரி டூரிசம் போறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். முதல்ல என்னுடைய பகுதியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ மத்ததெல்லாம் பேசு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட தகராறு பண்றது 1947-48 இருந்து இன்னி வரைக்கும் பண்ற ஒரே பகுதி வந்து இந்த கில்ஜித் பால்டிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மாத்திரம் தான். இதை மீட்டு எடுத்துட்டோம்னா பஞ்சாப் பக்கம் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. பஞ்சாப் பக்கம் அவங்களால போர் செய்து ஜெயிக்கவே முடியாது. அது ஒரு இஷ்யூவை கொண்டு வரவே முடியாது. பாகிஸ்தான் வந்து தன்னுடைய நாட்டுடைய ஃபெயிலியரை வெளியில காமிக்கிறதுக்கு இந்தியா என்ற நாடு வந்து தேவைப்படுகிறது. அவங்க நாட்டுடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மை கிடையாது. அவங்க நாட்டுல உள்நாட்டு உற்பத்தின்னு ஒண்ணு கிடையாது, உள்ள ஃபேக்டரி கிடையாது, உள்ளுக்குள்ள ஏதாவது சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான்ல சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு ஒரே ஒண்ணு மாத்திரம் தான் எல்லை தாண்டிய பயங்கரவாத தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர்கள்
அவங்க எல்லா நாட்டிலையும் போய் இந்த மாதிரி குட்டி சவர் ஆக்குறது மாத்திரம் தான் அவங்களுடைய சக்சஸே தவிர அவங்களுடைய அவுட்புட் அப்படின்றது அந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க போது அந்த பகுதியை நம்ம மீட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் வழியா நம்ம 2 பேருமே நிறைய தடவை இதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம வந்து சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு போறதுக்கான வழி வந்து நம்மளுக்கு முக்கியமா தேவை. அதற்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருந்ததுன்னா நம்ம சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் வழியா போய் மாஸ்கோவா போறோமோ இல்லைன்னா நான் வந்து போர்ச்சுகல் போறேனோ நான் பிரான்ஸுக்கு போறேனோ நான் ரோட்ல போவேன். ஸோ முன்னாடி போயிட்டு இருந்தேன் தானே, அந்த வழியை கெடுத்தது அந்த வழியை அடைச்சது யாருன்னா பாகிஸ்தான் பிரிவினை போது நம்மளுக்கு எல்லா நாடுகளுக்கும் வழி இருந்ததானா இருந்தது. அதை தடுத்து நிறுத்தது யாருன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோடைய ஆக்கிரமிப்பு தான். ஸோ அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டெடுக்காம இந்த போரோ இல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூரோ முடியும் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெடி ஆகிப்போம். நம்ம திருப்பி இதே மாதிரி உட்காந்து பேசிட்டே இருப்போம். திருப்பி அந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு நாள் வெள்ளக்கொடி காட்டுவாங்க, திருப்பி காலில் விழுவாங்க, வேற ஏதாவது அழுவாங்க. எது பண்ணாலும் சரி இந்த தடவை இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாத வரை, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாம திரும்பி எடுக்காத வரை நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளை கொடியெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா ராஜஸ்தான் பார்டர்ல அவங்களால அதை பண்ண முடியாது, குஜராத் பார்டர்ல அவங்களால இதை பண்ண முடியாது, பஞ்சாப் பார்டர்ல அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஒரே பார்டர்ல அவங்க பண்ண முடியும்னா ஜம்மு காஷ்மீர்ல தான். ஸோ எனக்கு மரியாதையா அந்த பார்டர் போட்டு எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்றத கேட்டு வாங்கி அதுக்கு ஃபென்ஸ் அடிச்சு நீ உன் இடத்துல இரு நான் என் இடத்துல இருக்கேன்னு பண்ணாம இந்த வெள்ளை கொடியை நாம் அக்செப்ட் பண்ணோம்னா நாம திருப்பி we will be paying hefty losses in the upcoming time அப்படின்னு தான் என்னோட பார்வையை நான் வைக்கிறேன். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க கணேஷ்குமார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.